என் அன்பு பிள்ளையே, நீ அன்றும் இன்றும் என்றும் உனக்கு குருநாதர் வடிவில் வந்திருக்கும் என் பிடியில் இருக்கின்றாய் என்பதை மறவாதே. இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கப் போவதில்லை. நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது. இதில் நீ அனுபவிக்கும் நன்மை தீமை அத்தனையும் என் முன்னிலையில் தான் உனக்கு கொடுத்தது என்பதை ஒரு நாளும் மறவாதே. இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன். உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை தயார்படுத்திக் கொள் குழந்தையே. எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. எனது காலடிப்படும் நேரம் சுபிக்ஷமாக வாழப் போகின்றார். இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றார். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. நீ விரும்பியதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். உன் விசுவாசம் மிக பெரியது குழந்தையே. நீ எழும்பி பிரகாசிக்கப் போகின்றாய். உன் துக்கம் இனி விரைவில் சந்தோஷமாக மாறும். நீ விரும்புகின்றபடி இனி உனக்கு நல்லதே நடக்கும். நான் உன்னுடனே இருக்கின்றேன். உனக்கு தீங்கு செய்யும்படி இனி ஒருவனும் இருக்கப் போவதில்லை. உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றாய். நான் இருக்கின்றேன். கவலைப்படாதே. உனது எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். உனது கோரிக்கைகள் நிறைவேறப் போகின்றது. கனவுகள் மேம்படப் போகின்றது. வசதி வாய்ப்புகள் பெருகப் போகின்றது. உன்னை நம்பி உன்னை தேடி சிலர் வரும் நேரம் இது. உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம். அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றார். உனது துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள், அகந்தை, அகங்காரம், கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம். உனதருகில் நான் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே. நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும். இல்லை என்ற நிலை ஏற்படாது. இப்போதாவது நான் இருக்கின்றேன் என்பதை மனதில் நிறுத்தி நம்பிக்கையோடு இரு தங்கமே. உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னை தேர்ந்தெடுத்து உனது கிரகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகின்றேன். எனது பாதங்களில் தஞ்சமடைந்து பாரத்தை என் மீது சுமத்து. அப்பா என்று உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் குழந்தையே. என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. அப்பா நான் இருக்கின்றேன். நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து வாழ வைக்கும். அருளும் ஆற்றலும் இன்பமும் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கு முதல் அறிகுறியே துன்பம், அழுகை, மனக்குமுறல் தான் குழந்தையே. இவை மூன்றையும் நீ அனுபவித்தாய் அல்லவா? மேற்கண்ட மூன்றும் உன் வாழ்வில் வந்து ஆயுள் முழுதும் நிலைக்கப் போகின்றது. நிச்சயமாக சொல்கின்றேன். இனிமேல் உனக்கு எந்நாளும் பொன்னால் தான். வாழ்வின் சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள். இல்லையெனில் வாழ்க்கை ஒரு சவாலாக மாறிவிடும் குழந்தையே. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் எப்படி உன் வாழ்க்கையில் வந்து உன்னை ஆசிர்வதித்தேன் என்பதை நினைவில் கொள். உன் கண்களை மூடிக்கொண்டு உன் இக்கட்டான சூழ்நிலையில் நான் செய்த அதிசயங்களை மீண்டும் அனுபவி. என்னுடைய அதிசயங்களையும் என் பிரசன்னத்தையும் நீ நினைவு கூறும் போது உன் ஆன்மா மகிழ்ச்சியில் கண்ணீருடன் அமைதியையும் நம்பிக்கையையும் பெறட்டும். மேலும் உன் பிரச்சனைகளை தீர்க்க நீ நம்ப முடியாத சக்தியை பெறுவாய். உன்னை சோதித்தேன். அதன் பிறகு உனக்கு வேண்டியதை கொடுத்தேன். உனக்கு வேண்டியதை தருகின்றேன். 9 வியாழன் அன்று அன்ன பிரசாதத்துடன் என் கோவிலுக்கு வந்து 20-30 நிமிடங்கள் என் கோவிலில் தியானம் செய். என் அவதார் தத்தாத்ரேயர் கோவிலுக்கு அன்னப்பிரசாதம் கொடுக்க மறந்து விடாதே. அதை முடித்துவிடு குழந்தையே. இன்னும் ஏன் சாயப்பா தாமதித்துக் கொண்டே செல்கின்றார்? தக்க சமயத்தில் உதவினால் நன்றாக இருக்குமே என கேட்பது எனக்கு புரிகின்றது தங்கமே. ஆனால் உன்னை செயல்பட விடாமல் நானே உன் அனைத்து செயல்களையும் எளிதாக்கி கொடுத்தால் உன்னில் உள்ள ஆற்றலும் சக்தியும் உன் தீர்க்க முடிவெடுக்கும் வல்லமையும் எப்போது வளரும்? ஒன்றை மட்டும் நினைவில் கொள். ஒரு நல்ல தகப்பன்
முதலில் அனுபவத்தை கொடுத்துத்தான் வாழ்வை உயர்த்துவான். நானும் உனக்கு துன்பம் கொடுத்தது எவ்வளவு உண்மையோ, உன் வாழ்வு உயரப்போவதும் அதே அளவு உண்மைத்தான். பார்க்கத்தானே போகின்றாய். உன்னை நான் சரியாக வழிபடவில்லை, அதனால்தான் நீ என்னை துன்பத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கின்றாய் என விழிநீர் சிந்தாதே. எத்தனையோ பேர் போற்றுதலுக்கு இருந்தாலும் அன்பாக திட்டும் உன் போன்ற பிள்ளைகளின் புலம்பல்களை நான் ஒரு நாளும் கேட்காமல் இருந்ததில்லை. வளர்ந்த பிள்ளை மார்பில் உதைக்கின்றது என்று நானும் விட்டு விடுகின்றேன். உன் வசைகளையும் தாயன்புடன் இருக்கின்றேன். ஆறத் தழுவ உன்னை நெருங்கி வரும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே. மகிழ்வோடு என் வரவை எதிர்நோக்கி இரு. எவ்வளவு பெரிய கப்பலாகினும் ஒரு சிறு ஓட்டை கவிழ்த்துவிடும். அதுபோல எவ்வளவு அதிக புண்ணிய பலனை நீ கொண்டிருந்தாலும் ஒரு சிறு பாவம் அதை நிர்மூலமாக்க வல்லது. எனவே பாவத்திற்கு அஞ்சு. புண்ணியத்தின் பலனாகத்தான் நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருவேன். என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் குழந்தையே. கலங்காதே. இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும். அவமானப்பட்டு கொண்டிருக்கின்றேன், ஏன் இப்படி கண்டும் காணாமல் இருக்கின்றாய் சாயப்பா என நீ கேட்பது சரிதான். ஆனால் இந்த அவமானத்தை உனக்கு கொடுத்ததற்கான காரணம் ஒரு சில மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டவே. உன் வாழ்க்கை என் கையில். நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு. நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய். நம்பிக்கையுடன் இரு. ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டுவிடு. விரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள். நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே. அன்பு குழந்தையே, என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகின்றது. எனது அற்புதமான குரல் உனது செவிகளில் கேட்கும் போது நீ உணர்ந்து கொள்வாய், நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை. உன் கவலைகளுக்கு தீர்வாக இன்று நான் உன் இல்லம் தேடி வருகின்றேன். கலங்காதே. வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்கக்கூடாது. என்னை தாண்டி எதுவும் உன்னை நெருங்காது என்பதை புரிந்து கொள். தயங்காதே. என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது. நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை காக்க உனக்காக அவதரித்தவன் நான். என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த உன்னை என் கண்ணின் இமைக்குள் வைத்து பாதுகாப்பேன். பக்தியோடு யார் தந்தாலும் அதை நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன். நீயோ உன்னையே என்னிடம் தந்துவிட்டாய். பிறகு எப்படி உன்னை கைவிடுவேன் தங்கமே? நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருப்பேன். கலங்காதே. உன் தன்மானம் தோற்காது. உன்னை அவமதித்தவர் முன் வாழ்ந்து காட்டுவார். நான் வாழ வைப்பேன். எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய். உன் கடமையை செய். நேர்மையாக இரு. சுயநலம் இல்லாமல் அன்பு செய். நற்கதி அடைவா. எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன். அநீதியை அழிப்பேன். சிந்திக்காத வாழ்க்கை ஒன்றும் சிகரம் தொடுவதில்லை. சந்திக்காத பிரச்சனை நம்மை என்றும் சிந்திக்க வைப்பதில்லை. நீ யோசிக்கும் போது உன்னால் எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே உனது துணிச்சலாகும். நினைவில் கொள், நீ எனது குழந்தை. துணிச்சலோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த துணிச்சலில் நியாயமும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் எதற்கும் அதிகமாக ஆசைப்படுவது தவறு. எவர் மீதும் அதிகமாய் அன்பு வைப்பதும் தவறு. அனைத்திலும் அளவோடு இருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். மிகப்பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும். உன் மனதின் சக்தி இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் உன்னுடைய இந்த வாழ்க்கை இனிதாக அமையும். நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது என் வாக்கு. நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக அடைவா. நல்லதே நடக்கும் குழந்தையே. கலங்காதே. நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். நீ என்றும் என் அரவணைப்பில் இருப்பாய். உன் கனவு கைகூடும் நேரம் வந்துவிட்டது. நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன். கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள். அப்பா நான் இருக்கின்றேன். மனம் அமைதி பெற என்னுடைய நாமத்தை உச்சரி. நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை
நடத்தி தருவேன் என்று உனக்கு கனவின் மூலம் நான் அறிவுறுத்தியுள்ளேன். அந்த கனவு பூர்த்தியாக இன்னும் சிறிது நாட்களே உள்ளது குழந்தையே. அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கவும் உன் அப்பா என்றும் உன்னுடன் இருப்பேன். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும். குழப்பத்தில் இருந்து விடுபடு. உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது. நீ தேடும் நிம்மதி, ஆரோக்கியம், ஆனந்தம் அனைத்தும் தருகின்றேன். மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் தங்கமே. வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருக்கப் போகின்றாய். விதி சதி என புலம்புகின்றாயே, அந்த விதியை எழுதுகின்றவனே நானப்பா. உன்னை என்னிடம் வர வைத்த விதி வாழவும் வைக்கும் என்பதை மறந்து விடாதே. நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கையுடன் இரு. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. வெற்றி நிச்சயம். வாழ்வில் பொறுமை மிகவும் முக்கியம். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை சீரும் சிறப்புமாய் நற்பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமை. வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாக தேடி வரும் குழந்தையே. உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கின்றேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்ய முடியாது. நான் எந்த தீங்கையும் உனக்கு அவர்களை செய்ய விடமாட்டேன் குழந்தையே. பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார். அனுதினமும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி நடத்துவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டு வருகின்றேன். நீ இவ்வளவு வேதனையுடன் வணங்கும் போது சாயப்பா சிரித்துக் கொண்டிருக்கின்றேன் என வருத்தப்படுகின்றாயா? நீ என்னை நினைக்கும் போது உன் பிரச்சனை முடிந்தது என்று நினை. ஏனென்றால் இனி அது என் பிரச்சனை. சந்தோஷமாக இருந்தால்தான் இந்த சாயப்பாவுக்கு மிகவும் பிடிக்கும். கலங்காதே. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துத்தான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்று இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டது. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலும் அல்லது அனுபவிக்க விரும்புகின்றேன் என்று சொன்னாலும் இவை ஒன்றும் உன் கையில் இல்லை குழந்தையே. யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது நான். இதற்கும் வேறு எதற்கும் நீ காரணமில்லை. புரிகின்றதா? உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்பு வருவது இயல்புதான். ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப் போகின்றேன் என்று சொல்வது அர்த்தமற்றது குழந்தையே. முதலில் நான் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப் போகின்றேன் என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைத்தட்டலில் ஓசை கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே. என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. ஜெயமாக வாழப் போகின்றார். உன் கர்மத்தை உனக்கு பதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். நான் சாட்சியாய் மட்டுமே இருப்பேன். நானாக எதையும் செய்ய மாட்டேன். எதையும் செய்விக்கவும் மாட்டேன். துன்பம் வந்தபோது என் மீது நம்பிக்கை குறையாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். ஏமாற்றமான சூழ்நிலைகளை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதுவுமே மாறாது குழந்தையே. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் உன் கடமைகளை செய். உன்னுடைய காரியங்கள் நிச்சயமாக கைகூடும். யாருடைய கிண்டலும் கேலியும் நிந்தையும் வதைப்பும் சுடு சொல்லையும் கண்டு கொள்ளாதே. கர்மாவின் படிக்கட்டில் இன்று நீ, நாளை அவர்கள் நலனுக்காக பிரார்த்தனைகள் செய்துவிட்டு நகர். மீதியை
அவனின் வல்ல கர்மாவே செய்யும். உன் கர்மம் குறைய இதுவும் ஒரு வழி குழந்தையே. வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது. அதற்காக கவலைப்படாதே. அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான். இவையெல்லாம் இன்னும் சிறு காலங்களில் முடிவரும். உன் நிலை மாறும். நான் மாற்றி அமைப்பேன். நான் யாரை எப்போது எப்படி எடுக்க வேண்டும் என திட்டமிடுகின்றேனோ அதை முடிப்பதற்காக நானே முன்கூட்டி அங்கு சென்று கவனிக்கப்படாத காட்சியாளனாக அமர்ந்து விடுகின்றேன். நான் அங்கே ஆண்டு கணக்கில் இருந்தாலும் யாரும் என்னை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. அவர்களுக்கான விதிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகின்றதோ அப்போது நான் அவர்களுக்கு தென்படுவேன். அது மட்டுமல்ல, அவர்களை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து என்னை மட்டுமே நினைக்கும்படி நான் செய்து விடுவேன். கலங்காதே தங்கமே, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகின்றார். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் குழந்தையே. உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகின்றது. இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நிறைவேறும். நம்பிக்கையோடு இரு. கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான். கஷ்டம் இல்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறுப்பான். உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தாற்போல் அமைத்துக்கொள். அடுத்தவர்களுக்காக வாழாதே. எல்லோருக்கும் பிடித்தபடி யாராலும் வாழ முடியாது. என்னாலும் இயலாத செயலது. சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன். உனக்கு பின்னால் இருப்பது நான். உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.